வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஸ்கில்லேஜ் கோச்சிங். நம்மளோட 90 டேஸ் மிஷின் லேர்னிங் சேலஞ்ச்ல இன்னைக்கு டே 45. ஸோ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ப்ரீவியஸா நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த ப்ராஜெக்ட் ரெக்ரெஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் பண்ணியிருந்தோம். அதை வந்து நான் ஸ்ட்ரீம்லெட்ல டெப்ளாயும் பண்ணியாச்சு. ஸோ ரியல் டைம்ல எப்படி டெப்ளாய் பண்றோங்கிறது லைவா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா நான் கார்ட்ல ஆட் பண்றேன், அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்ட், ஒரு மூவி அனாலிசிஸ்ல ரெக்ரெஷன் ப்ராப்ளம் எப்படி பண்றது, கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் எப்படி பண்றது, அண்ட் தென் ஃபைனலா நம்ம டெப்ளாய்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, சோ இப்போ என்னோட எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுல நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒன் ஆஃப் த அல்காரிதம் கால் சப்போர்ட் வெக்டார் மிஷின், SVM அல்காரிதம். சோ நம்ம மிஷின் லேர்னிங்ல இருக்கக்கூடிய ட்ரீ பேஸ்ட் அல்காரிதம், லீனியர் அல்காரிதம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். சோ இதுல ஒண்ணு மட்டும் பேலன்ஸ் இருக்கு, SVM அல்காரிதம். சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சப்போர்ட் வெக்டார் மிஷின் தியரிட்டிக்கலா வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்க போறேன். சப்போர்ட் வெக்டார் மிஷின்னா என்னங்கிற ஒரு தியரிட்டிக்கல் ஒரு ஐடியாவை வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்ட் நான் அன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ நம்ம கோடிங் பார்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாளைக்கு இதோட கோடிங் பார்ட் ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். சோ சப்போர்ட் வெக்டார் மிஷினுக்கு வந்து ஒரு ஸ்டோரி வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ விஷுவலைஸ் தட், ஒரு ஸ்கூல் பிளே கிரவுண்ட் இருக்கு. அந்த பிளே கிரவுண்ட்ல வந்து பாய்ஸ் தனியா விளையாண்டுட்டு இருக்காங்க, கேர்ள்ஸ் தனியா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த பிளே கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருக்கும் போது பிரின்சிபல் வராரு. சோ பிரின்சிபல் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணணும். அவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியா, சோ ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாய்ஸ் தனியா விளையாடணும், கேர்ள்ஸ் தனியா விளையாடணுங்கிறதுக்காக ஒரு பவுண்டரி செட் பண்ண ட்ரை பண்றாரு. அதாவது அவங்களுக்கான இடத்த வந்து அவர் செப்பரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. சோ இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு பவுண்டரி செட் பண்ண போறோம். அந்த பாய்ஸுக்கும் அந்த கேர்ள்ஸ்க்கும் என்ன பண்றோம்னா, ஒரு பவுண்டரி, அந்த பிளே கிரவுண்ட நம்ம பாதியா பிரிக்க போறோம். சோ அப்படி பிரிக்கிறப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், சோ பாய்ஸ் ப்ளூ கலர்ல இருக்கிறது பாய்ஸ், ரெட் கலருக்கு கேர்ள்ஸ்னு வச்சுக்கோங்களேன். சோ நம்ம இப்படி ஒரு லைன் போட்டு பார்ப்போம், இல்லைன்னா இப்படி ஒரு லைன். சோ எந்த லைனை போட்டா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 லைன் வந்து நம்ம போட்டு பார்ப்போம். சோ அப்படி போடுறப்போ அந்த லைன் வந்து யாருக்கும் பயாஸ்டா இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பாய்ஸ்க்கு பக்கத்துல இப்படி ஒரு லைன் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்படி போட்டா பாய்ஸ்க்கு ரொம்ப கம்மியான இடமும், கேர்ள்ஸ்க்கு ரொம்ப அதிகமான ஸ்பேஸும் கிடைக்கும். சோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, பாய்ஸ்க்கு வந்து பயாஸ்டா நான் லைன் போட்டேன் அப்படின்ற மீனிங் வந்து வந்துரும். சோ நிறைய லைன்ல ஒரு பெஸ்ட் லைனை வந்து நான் கண்டுபிடிக்கணும். சோ பேட் லைன் நான் கொடுத்தேன் அப்படின்னா மிஸ் கிளாசிபிகேஷன். சோ கிளாசிபிகேஷன் ப்ராப்பரா நடக்காது. A line to close to the one group is biased. ஒன்னுத்துக்கு க்ளோஸா இருந்துச்சு அப்படின்னா ஒரு குரூப்புக்கு நான் பயாஸ்டா இருக்கேன்னு அர்த்தம். We need a principled way to choose. சோ இதுக்கு ஒரு வழி வேணும். சோ இந்த பெஸ்ட் லைனை நம்ம ஃபைன் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு வே வந்து வேணும். சோ அதுதான் என்ன அப்படின்னா SVM. சோ இந்த SVM யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ப்ராப்பரான ஒரு லைனை வந்து நம்ம ஃபைன் பண்ண போறோம். எப்படி ஃபைன் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பவுண்டரி செட் பண்ண போறேன். மேக்ஸிமம் மார்ஜின் இருக்கிற ஒரு பவுண்டரி, அதாவது இந்த பக்கம் பாய்ஸ் இருக்காங்க, இந்த பக்கம் கேர்ள்ஸோட ஜோன் இருக்கு அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பவுண்டரி. சோ இந்த லைனை தாண்டி நீ வரக்கூடாது, அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு லைன், இந்த லைனை தாண்டி நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் 2 பவுண்டரி செட் பண்றேன். இந்த 2 பவுண்டரி எப்படி இருக்கணும் அப்படின்னா, மேக்ஸிமம் மார்ஜின் இருக்கணும். மார்ஜின்னா ஒண்ணும் கிடையாது, இந்த பாய்ஸுக்கான பவுண்டரிக்கும் கேர்ள்ஸ்க்கான பவுண்டரிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ். சோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து மேக்ஸிமமா இருக்கணும். சோ மேக்ஸிமமா இருக்கிறப்பதான் இவங்களும், அதாவது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ப்ராப்பரா கிளாசிஃபை ஆயிருப்பாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த பவுண்டரி இல்லாம நான் ஒரு சிங்கிள் லைன் மட்டும் நான் இங்க வரைகிறேன் அப்படின்னா, மேபி இங்க இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் வந்து இங்க வரதுக்கு சான்ஸ் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய பாய்ஸ் இங்க வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா அப்படி இல்லாம இந்த பாய்ஸ்க்கு ஒரு பவுண்டரி, கேர்ள்ஸ்க்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு இந்த ரெண்டுத்துக்கும் இடையில டிஸ்டன்ஸ் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா, சோ இது எனக்கு எப்படி இருக்குன்னா, பெட்டர் ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்கும். அதாவது மிஸ்கிளாசிபிகேஷன் நடக்காது. சோ இந்த பாய்ஸ் வந்து இங்க வரதுக்கான சான்ஸ் கிடையாது, கேர்ள்ஸ் வந்து இங்க மிஸ்கிளாசிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. சோ சூஸ் அ லைன் தட் இஸ் ஃபாஸ்டஸ்ட் ஃப்ரம் த போத் குரூப்ஸ். சோ இந்த போத் குரூப்லயுமே ரொம்ப வந்து ஃபாஸ்டஸ்டா இருக்கும். ஓகேவா? சோ ஈக்குவலி செப்பரேட் ஆன மாதிரி இருக்கும். அதான் மேக்ஸிமம் மார்ஜின். எதனால மேக்ஸிமம் மார்ஜின் அப்படின்னா, கிரேட்டர் மார்ஜின் ஈக்குவல் டு பெட்டர் ஜெனரலைசேஷன், ஃபியூவர் எரர்ஸ் ஆன் த நியூ டேட்டா. ஒரு புதுசா ஒரு டேட்டா வருது அப்படின்னா, இந்த டேட்டாவை வந்து இங்க செப்பரேட் பண்ணுமா, இங்க செப்பரேட் பண்றோமாங்கிறதுல எனக்கு மேக்ஸிமம் மார்ஜின் இருக்கிறப்போ ப்ராப்பரா கிளாசிஃபை ஆகும். கரெக்ட் தானே? சோ இப்ப இந்த இடத்துல வந்து எனக்கு ஹையஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் தான் பாய்ஸுக்கானது, இந்த ஸ்பேஸ் தான் கேர்ள்ஸ்க்கானது. சோ செப்பரேட்டா நான் டக்குன்னு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த ஸ்பேஸ்ல பிரிக்கணுமா, இந்த ஸ்பேஸ்ல பிரிக்கணுமா, ஒரு நியூ டேட்டா வருது அப்படின்னா நான் செப்பரேட்டா பிரிச்சிடலாம். ஒரு சிங்கிள் லைன் மட்டும் நான் கொடுக்குறப்போ மிஸ்கிளாசிபிகேஷன் நடக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கும். சோ
அதேதான். வாட் இஸ் த மார்ஜின் அப்படின்னா, மார்ஜின் இஸ் a total distance between the two parallel boundaries. இந்த ரெண்டு parallel boundariesோட டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் லைஸ் ஆன் ஈச் சைட் ஆஃப் த டிசிஷன் ஹைப்பர் பிளேன். ஸோ இதை வந்து டிசிஷன் ஹைப்பர் பிளேன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ சம் ஃபார்முலாஸ் எல்லாம் இங்க இருக்கு. ஸோ டி பிளஸ் அப்படின்றது டிஸ்டன்ஸ் டு த நியரஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட். ஸோ இங்க இருக்குல்ல, ஸோ பாசிட்டிவ் பாயிண்ட், டி மைனஸ் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் டு நியரஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட். அதாவது பாய்ஸ் டோட்டல் மார்ஜின் வந்து டி பிளஸ் பிளஸ் டி மைனஸ். ஸோ இது வந்து சம் ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு. ஃபார்முலாஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல, ஜஸ்ட் வந்து தியரிட்டிக்கலா இது எந்த மாதிரி கான்செப்ட்ல இருக்குங்கிறத மட்டும் நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல சப்போர்ட் வெக்டார்ஸ். ஸோ இந்த பவுண்டரி நான் இப்போ உங்களுக்கு எஸ்விஎம் என்ன பண்ணுதுங்கிறது தெரிஞ்சிருக்கும். ரெண்டு பவுண்டரி நம்ம செட் பண்றோம். அந்த ரெண்டு பவுண்டரி எப்படி இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் மார்ஜின் இருக்கிற பவுண்டரிஸா இருக்கணுங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மா இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த பவுண்டரி நான் எப்படி வந்து ஃபைண்ட் பண்றது? இப்போ இது பாய்ஸ்க்கான பவுண்டரி, இந்த கேர்ள்ஸ்க்கான பவுண்டரி வந்து நான் எப்படி செட் பண்றது அப்படின்னா அங்க எது யூஸ் ஆக போகுது அப்படின்னா support vectors. So support vectors are the data points that lies closest to the decision boundary. இந்த decision boundaryக்கு ரொம்ப closest-ஆ எது இருக்கோ அதுதான் சப்போர்ட் வெக்டார். இந்த சப்போர்ட் வெக்டாருக்கு அப்புறம் தான் மத்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த சப்போர்ட் வெக்டாருக்கு உள்ள, அதாவது இந்த சைடு இந்த மார்ஜின்குள்ள எந்த பாயிண்ட்ஸுமே இருக்காது. ஸோ அதுதான் சப்போர்ட் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால ஸ்பெஷல் அப்படின்னா தே ஆர் த ஒன்லி பாயிண்ட் தட் டிட்டர்மைன் த ஹைப்பர் பிளேன். இந்த பவுண்டரியை டிட்டர்மைன் பண்றதே இந்த சப்போர்ட் வெக்டார்ஸ் தான். ரிமூவ் அதர் பாயிண்ட்ஸ், பவுண்டரி ஸ்டேஸ் த சேம். இப்போ நான் ஒருவேளை இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணா கூட இந்த பவுண்டரி எப்படி இருக்கும், சேமா அதே இடத்துல தான் இருக்க போகுது. இந்த பவுண்டரி இங்கே சேஞ்ச் ஆக போறது கிடையாது. ஸோ ரிமூவ் ஏ சப்போர்ட் வெக்டார், பவுண்டரி சேஞ்சஸ். இப்போ இந்த சப்போர்ட் வெக்டார் ரிமூவ் பண்ணனா இந்த பவுண்டரி சேஞ்ச் ஆகும். ஏன்னா இந்த பவுண்டரியை செட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ற வெக்டார்ஸ் பாயிண்ட் தான் வந்து சப்போர்ட் வெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு சம் ஃபார்முலாஸ் எல்லாமே இங்க இருக்கு. ஸோ மோஸ்ட்லி 2D ப்ராப்ளம்ஸ், அதாவது 2 டைமென்ஷனல், இப்போ நான் ஒரு சார்ட் வரைகிறேன், அது ஒரு 2 டைமென்ஷனலா இருக்கு, இல்லை என்னோட டேட்டா வந்து 2 கிளாஸஸ் தான் இருக்கு அப்படின்னா அதுல மோஸ்ட்லி 2 to 3 பாயிண்ட்ஸ் வந்து யூஸ்வலா சப்போர்ட் வெக்டார்ஸா வந்து இருக்கும். அதுக்கு மேலாம் இருக்காது. ரொம்ப அதிகமான வேல்யூஸ் நம்ம சப்போர்ட் வெக்டார்ஸா சூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி ஒரு 2 to 3 பாயிண்ட்ஸ் தான் வந்து யூஸ்வலி 2D ப்ராப்ளம்ஸ்ல சப்போர்ட் வெக்டார்ஸா நம்ம சூஸ் பண்ணுவோம். இப்பதான் ரியல் கேஸ். இப்போ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து லீனியர் டேட்டா, அதாவது ரெண்டு டேட்டா தான் இருக்கு. இது ரெண்டுமே எனக்கு ப்ராப்பரா கிளாசிஃபையா இருக்கு. நான் ஈஸியா என்ன பண்ணலாம், ஒரு பெஸ்ட் லைனை வந்து நான் டிரா பண்ணிடலாம். ஆனா இப்போ ரியல் கேஸ் என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு லீனியர் டேட்டா கிடையாது. ஒரு ஸ்ட்ரைட் லைன் என்னால வரைய முடியாது. ஸோ இன் மெனி ரியல் டேட்டாஸ் கிளாஸஸ் ஆர் நாட் லீனியர்லி செப்பரபிள். ஸோ லீனியர்லி அதை செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ இமேஜின் பாய்ஸ் கிளஸ்டரிங் இன் த சென்டர் ஆஃப் த பிளே கிரவுண்ட் சரௌண்டட் பை த கேர்ள்ஸ் ஆன் த அவுட். இப்போ வந்து பாய்ஸ் இந்த பக்கம் இருந்தாங்க, கேர்ள்ஸ் இந்த பக்கம் இருந்தாங்க, நம்ம ஈஸியா பவுண்டரி செட் பண்றோம். இப்போ பாய்ஸ் எல்லாம் சென்டர்ல இருக்காங்க, கேர்ள்ஸ் எல்லாம் அவுட்டர் லேயர்ல இருக்காங்க. அப்போ நான் ஒரு லைன் வந்து நான் வரைய முடியாது. சோ இதை வந்து நான் லீனியர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். சோ நோ ஸ்ட்ரைட் லைன் கேன் செப்பரேட் த குரூப்ஸ். லீனியர் எஸ்விஎம் would fail completely here. சோ இந்த இடத்துல நான் லீனியர் யூஸ் பண்ணா எனக்கு ஃபெயில் ஆயிடும். சோ இதெல்லாம் எங்கெங்க நடக்கும் அப்படின்னா எக்ஸாம்பிளா நம்ம சொன்ன இமேஜ் கிளாசிபிகேஷன். சோ இமேஜ் கிளாசிபிகேஷன் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஷேப்ஸ் இருக்கும். அது வந்து லீனியர் டேட்டா கிடையாது. டெக்ஸ்ட் கேட்டகரைசேஷன், இது வந்து ஓவர்லாப்பிங் டாபிக்ஸ். மெடிக்கல் டயக்னோசிஸ், இதுவுமே ஒரு காம்ப்ளெக்ஸான பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி இடத்துல நான் எப்படி வந்து இந்த நான் லீனியர் ப்ராப்ளம் சால்வ் பண்றது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எது யூஸ் பண்ண போறோம்னா கர்னல் ட்ரிக் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரிக் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கர்னல் ட்ரிக் என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து என்னோட 2D ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா, 2 டைமென்ஷனல் டேட்டா. இதை வந்து நான் 3D ஸ்பேஸ்க்கு கன்வெர்ட் பண்றேன். ஸோ லோயர் டைமென்ஷன்ல இருக்கிறத ஹையர் டைமென்ஷனுக்கு நான் கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா அப்ப ஈஸியா என்னால ஒரு பிளேன் வரைய முடியும். ஸோ இதை தான் கர்னல் ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ the kernel trick map the data from a low dimensional space to the higher dimensional space where it becomes linearly separable. ஸோ இப்போ இதை நான் ஹையர் டைமென்ஷனுக்கு மாத்திட்டேன்னா ஈஸியா எனக்கு வந்து பாய்ஸ் வந்து மேல, கேர்ள்ஸ் வந்து கீழே. ஸோ எனக்கு ப்ராப்பரா செப்பரேட் ஆயிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு பிளேன் வந்து ஈஸியா நான் என்னால டிரா பண்ண முடியும். ஸோ இதுதான் கர்னல் ட்ரிக். ஸோ இந்த கர்னல் ட்ரிக்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. லீனியர், இந்த இடத்துல நோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். லீனியர் தான் நம்ம வந்து நார்மலா இப்போ எனக்கு 2D ஸ்பேஸ்லயே வந்து டேட்டாவை வந்து லீனியரா செப்பரேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம லீனியர் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காது. இப்போ இந்த மாதிரி டேட்டா, ஓகே, சோ இந்த மாதிரி இருக்கிற டேட்டானா இது லீனியர்லி செப்பரேட்டா தான் இருக்கு. சோ இந்த இடத்துல நான் லீனியர் அப்படின்ற மெத்தடை நான் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண மாட்டோம். இப்போ டேட்டா இந்த மாதிரி இருக்கு, நான் லீனியரா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பாலினாமியல், காசியன் அண்ட் தென் சிக்மாய்ட். சோ இந்த 3 மெத்தட்ல எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபார்முலாஸ் தான் இங்க கொடுத்துருக்கோம். சோ we never actually compute the high dimensional transformation. The kernel function computes the dot product directly. சோ இந்த இடத்துல என்ன பண்றது அப்படின்னா டாட் ப்ராடக்ட் தான் பண்ணுது. பட் ஒவ்வொரு மெத்தட்க்கும் ஒவ்வொரு
நார்மலா யூஸ் ஆக போகுது. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்னோட கிளாசிபிகேஷன் வந்து ரொம்ப மோர் ப்ராப்பரா எனக்கு இந்த இடத்துல நடக்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நான் லீனியர் டேட்டாக்கு கர்னல் அப்படின்ற ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா பாலினாமியல், காசியன் அண்ட் தென் சிக்மாய்டு. என்னோட டேட்டா லீனியரா இருக்கு, ஈஸியா என்னால செப்பரேட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த இடத்துல லீனியர் அப்படின்ற மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த இடத்துல எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் நடக்காது. ஸோ சம்மரி என்ன அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், ஒரு சப்போர்ட் வெக்டார் மிஷின் அப்படின்றது ஒரு கிளாசிபிகேஷன் அல்காரிதம். இதை வந்து நான் மோஸ்ட்லி நம்ம ரெக்ரெஷனுக்கு யூஸ் பண்ண போறது கிடையாது, கிளாசிபிகேஷனுக்கு தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த கிளாசிபிகேஷன்ல மார்ஜின்னா என்ன, ஸோ அடுத்தது பவுண்டரிஸ்னா என்ன, சப்போர்ட் வெக்டார்ஸ்னா என்ன, கர்னல் ட்ரிக்னா என்ன அப்படின்றதான் நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா அந்த டேட்டாவை நம்ம கிளாசிஃபை பண்றதுக்காக 2 பவுண்டரி செட் பண்றோம். அந்த 2 பவுண்டரி எப்படி இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் மார்ஜின் இருக்கிற மாதிரி இருக்கணும். 2 பவுண்டரி அப்படின்றது 2 பேரலல் லைன்ஸ். அந்த 2 பேரலல் லைன்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து மேக்ஸிமமா இருக்கணும். அப்பதான் எனக்கு ரொம்ப ஜென்ரலா இருக்கும். ஏன்னா நான் ஒரு டேட்டா வந்து புதுசா உள்ள அனுப்புறேன் அப்படின்னா எனக்கு ஈஸியா செப்பரேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்ம அதனாலதான் மேக்ஸிமம் மார்ஜின் இருக்கிறது யூஸ் பண்றோம். கர்னல் ட்ரிக் அப்படின்றது லீனியர் டேட்டாவா இருந்தா we can go with the லீனியர் கர்னல் ட்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல என்னோட டேட்டா லீனியரா இல்ல நான் லீனியரா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதர் கர்னல் ட்ரிக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். பாலினாமியல், காசியன் அண்ட் தென் சிக்மாய்டு இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ரியல் டைம்ல வந்து எதுக்கு எஸ்விஎம் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னா இமேஜ், டெக்ஸ்ட், மெடிக்கல் டேட்டா. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான டேட்டாஸ்க்கு வந்து இந்த எஸ்விஎம் அல்காரிதம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் எஸ்விஎம் அல்காரிதம். ஸோ இதுக்கான கோடிங் பார்ட்டை நம்ம நாளைக்கு ஐரிஸ் டேட்டா செட் வச்சு ஒரு சிம்பிளான கோடிங் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதோட காம்ப்ளெக்ஸான பார்ட்டையும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. Don't forget to subscribe our channel. Don't forget to like our video. Thank you very much.